வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எம்சிசி கவுன்சிலிங் நடத்தக்கூடிய, அதாவது எம்சிசி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோட்டாவை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். இன்சூர்டு பர்சன்ஸ் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இன்சூர்டு பர்சன்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சூர்டு பர்சன்ஸ் கோட்டா யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இஎஸ்ஐ வச்சிருக்கக்கூடிய லோ வேஜஸ் வாங்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு, அவங்க ப்ரைவேட்லேயும் இருக்கலாம், கவர்மெண்ட்லேயும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒர்க்கர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோட்டா சீட்ஸு ஆல் இண்டியாவில் அலாட் பண்ணுறாங்க. அந்த கோட்டா பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்சூர்டு பர்சன்ஸ் கோட்டா அப்படிங்கிறது எங்கே மட்டும் அவைல் பண்ண முடியும்னா, இஎஸ்ஐசி, அதாவது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸில் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் மட்டும் இந்த கோட்டாக்கு கீழே வருது. நாடு முழுவதும் மொத்தமாக ஒரு 20 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. 20 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய மொத்த சீட்ஸில் அப்ராக்சிமேட்டாக 30 to 35% ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த கேட்டகரிக்கு வரும். ஒரு காலேஜ்லேயும் இந்த பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும். மொத்தமாக இருக்கக்கூடிய சீட்ஸில் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். 35%லேருந்து 65% சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு போகும். மிச்சம் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த இன்சூர்டு பர்சன்ஸ் கோட்டாக்கு வரும். மொத்தமாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 695 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது இந்த 20 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில். அதுபோக ஒரு 28 டென்டல் சீட் இருக்குது, ஒரு 60 நர்சிங் சீட் இருக்குது. மொத்தமாக இவ்வளவு சீட்ஸும் யாருக்காக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த இன்சூர்டு பர்சன்ஸ் கோட்டா கேண்டிடேட்ஸுக்கு. இப்போ இந்த இன்சூர்டு பர்சன் கோட்டாவில் வர்றதுனால என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் ஒரு பையனுக்கு சீட் கிடைச்சி, அது ஆல் இண்டியா கோட்டாலேயோ அல்லது ஸ்டேட் கோட்டாலேயோ சீட் கிடைச்சி அந்த பையன் போனான்னா அப்ராக்சிமேட்டாக 1 lakhக்கு மேலே அவங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த கோட்டாவில் அதே காலேஜில் சீட் எடுக்கும்போது ஒரு 25,000 ரூபா நீங்கள் ஃபீஸ் கட்டினா போதும். மேசிவ் ஃபீஸ் சப்சிடைசேஷன் வந்து நம்மளுக்கு இந்த கோட்டாக்கு கீழே கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மேண்டட்டரி எலிஜிபிலிட்டி, இதுக்கு என்ன வேணும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று வந்து வார்ட் ஆஃப் இன்சூர்டு பர்சன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் பேரண்ட்டோட இஎஸ்ஐ ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, அந்த கேண்டிடேட், அதாவது இன்சூர்டு பர்சனோட வார்டு, அவங்களோட பையனோ பொண்ணோ, பையனாக இருந்தால் மேக்சிமம் 21 வயசு இருக்கணும், பொண்ணுக்கு வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு கிடையாது. ஸோ இந்த 3 கண்டிஷனும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா மட்டும்தான், அதாவது வார்ட் ஆஃப் இன்சூர்டு பர்சனுங்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், உங்கள் பேரண்ட்டோட இஎஸ்ஐ ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்கணும், மூணாவது வந்து பையனாக இருந்தால் 21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, பொண்ணுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கிடையாது. இந்த 3 கண்டிஷனும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா இந்த கோட்டா நீங்கள் வந்து அவைல் பண்ணலாம். ரைட்டுங்களா? இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னா, டைரெக்டாக எம்சிசியில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு தனி அப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. அந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே இந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கோர்ஸ் ஒருவேளை நீங்கள் இதில் அப்ளை பண்ணி இந்த கேட்டகரியில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஒரு பாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த மெடிக்கல் காலேஜோட. என்ன அப்படின்னா, முடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் எம்பிபிஎஸ் கோர்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஏதாவது இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த 20 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்பிட்டலில் அட்லீஸ்ட் 1 year நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கோட்டா வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. நாடு முழுவதும் 20 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் நார்த்தன் ரீஜனில் 8 மெடிக்கல் காலேஜ், சவுத் ரீஜனில் ஒரு 6 மெடிக்கல் காலேஜ், ஈஸ்ட் வெஸ்ட் ரீஜனில் ஒரு 6 மெடிக்கல் காலேஜ், மொத்தமாக ஒரு 20 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 2 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவில் 2 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்குது. தெலுங்கானாவில் ஒரு இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கேரளாவில் ஒரு இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதுபோக நார்த்தனில் ஒரு 8, ஈஸ்ட் வெஸ்ட்டில் ஒரு 6. ஸோ டோட்டலாக 20 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இந்த டோட்டல் 20 இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு மொத்தமாக 695 சீட் வந்து இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்கும். இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்கணும்னு நான் என்ன சொன்னேன், இன்சூர்டு பர்சன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். இந்த இன்சூர்டு பர்சன் சர்டிஃபிகேட் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இஎஸ்ஐசியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி சர்டிஃபிகேட் வித் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ். என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் அப்படின்னா, உங்கள் பேரண்ட் வந்து
ப்ரைவேட்லேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ வேலை பார்க்கணும். கவர்மெண்ட்டில் வந்து ரெகுலர் பேயில் இருந்தாங்கன்னா இஎஸ்ஐ அவங்களுக்கு இருக்காது. அவங்க வந்து டெய்லி வேஜஸ்லேயோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கராகவோ இருந்தால் மட்டும்தான் அவங்க இஎஸ்ஐயில் இருப்பாங்க. ஸோ ப்ரைவேட்லேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணக்கூடிய பேரண்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது, அவங்களோட மாத சம்பளம் 21,000க்கும் கீழே இருக்கணும். அவங்களோட மாத சம்பளம் கிராஸ் இன்கம் வந்து 21,000க்கு கீழே இருக்கணும். ஒருவேளை உங்கள் பேரண்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்களோட சம்பளம் 25,000 வரைக்கும் இருக்கலாம். 25,000க்கு மேலே போகக்கூடாது, 25,000க்கு கீழே இருக்கணும். எம்ப்ளாயி ஷேர் வந்து 0.75% ஆகும். எம்ப்ளாயர் ஷேர் வந்து 3.25% இருக்கணும். அவங்க இஎஸ்ஐ கட்டக்கூடிய அமௌண்ட்டில் மொத்த அமௌண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டில் 0.75% வந்து வேலை பார்க்குறவங்க கட்டணும். 3.25% வந்து வேலை கொடுத்துருக்கவங்க கட்டணும். அது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ. மூணாவது வந்து அவங்களோட இஎஸ்ஐ நம்பர், அதாவது இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், 10 டிஜிட் நம்பர். அந்த நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்கணும். மூணாவது விஷயம் வந்து என்னென்னா அவங்களோட ஐபி ஸ்டேட்டஸ், இன்சூர்டு பர்சன்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் இருக்கணும். அதை தாண்டி உடனே வேலைக்கு சேர்ந்துட்டு நாளைக்கே எனக்கு இஎஸ்ஐ வந்துருச்சு அதனால் நான் அப்ளை பண்ண போகிறேன்னா முடியாது. கண்டிப்பாக மினிமம் 78 நாள் வந்து அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி அதுக்கான இஎஸ்ஐ அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கட்டியிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த இன்சூர்டு பர்சன்ஸ் வார்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் இஎஸ்ஐசி வெப்சைட்டில் அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா இதை வச்சு நீங்கள் இந்த கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். இந்த கோட்டாவில் அப்ளை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக பிடிஎஸ்ஸு எம்பிபிஎஸ்ஸு எல்லாம் சேர்த்து மோர் தேன் 700 சீட்ஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்த 700 சீட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அவைல் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25,000 மட்டுமே. இப்போ இந்த மாதிரி ஒரு லோ ஃபீஸில் ஒரு நல்ல கேட்டகரி காலேஜஸில் உங்களுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நார்ம்ஸ், இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எம்சிசியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு சாய்ஸ் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த சீட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட +2 முடித்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் அட்மிஷன் சம்மந்தமாக வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.